வாசனை, காய்கறி வாசனை கார்டன் வரைக்கும் அடிக்குதே. ஆஹா, இன்னைக்கு ஒரு காட்டு காட்டி காலியா இருக்க நம்ம கபோர்ட ரொப்பிடணும். பார்வதி, உன் சமையலோட வாசனை அப்படியே என் மூக்கு பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்துருச்சுமா. இந்த ஐட்டத்தெல்லாம் எப்ப திறக்கிறது, அது எப்ப நம்ம வயிற்றுக்குள்ள இறக்குறது, பசி தாங்க முடியலையே. அடேங்க அப்பா, சொன்னதை விட நிறைய ஐட்டங்க செஞ்சு வச்சிருக்க போல் இருக்கு. இன்னைக்கு ஒரு வெட்டி வெட்டிட வேண்டியதுதான். என்ன கொஞ்சம் இருங்க, அம்மா வந்துடட்டும். அம்மா வரட்டும் வரட்டும் வரட்டும். ஆமா ஆமா, அம்மா வருவாங்க, அப்படியே காத்துக்கிட்டு இருங்க. அக்கா எல்லாம் ஒண்ணு இங்க வரமாட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஒண்ணு குட்டிக்க முடியாது. கிளம்பா. என்ன கிளம்பா? இப்படி வயிறு தான் உன் உடம்பு போய்க்கு எரிஞ்ச டயர் மாதிரி ஒடுங்கி போயிருக்கு. பார்க்காத, மூஞ்சியை பாரு, எல்லாம் புளியோதரையில போட்ட காஞ்ச மிளகா மாதிரி எப்பவுமே கடுகடு. பாரு, என்னங்க, என்கிட்ட ஏதாவது பேச வந்தீங்களா? பசிக்குது அகிலா, சாப்பிடலாம் வா. எனக்கு பசிக்கலைங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. அகிலா, நீ சாப்பிட வருவன்னு சொல்லி பார்வதிய விருந்தே ஏற்பாடு பண்ண சொல்லிருக்க. நீ என்னடனா பசி இல்லைன்னு சொல்ற? நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலையே, இப்ப பசி இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு தானே பார்வதி சமைக்கட்டும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். நீயும் அதுக்கு சம்மதிச்ச. இப்ப என்ன தனியா போய் சாப்பிட சொன்னா எப்படி அகிலா? அகிலா, நான் கேட்கும் போது நீ வேண்டான்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. ஆனா எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீ இப்படி சொல்றது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உன்னோட மனசு எனக்கு புரியுது. இது உனக்கும் கஷ்டமான விஷயம்தான். ப்ளீஸ் அகிலா, நீ எனக்காக கொஞ்சம் இறங்கி வா. அகிலா ப்ளீஸ் ப்ளீஸ் வா அகிலா. சரி, நீங்க போங்க, நான் வரேன். நீயும் வா அகிலா. ப்ளீஸ். சரி, போலாம். தேங்க்ஸ். வெல்கம். அனஜா நல்லா டென்ஷன் ஆயிட்டா. கொலப்பசின்னு அது இதானோ? ஏகப்பட்ட ஐட்டத்தை செஞ்சு வச்சிருக்கா. அப்ப நிஜமாவே அகிலா வந்துருவாளா? இவன் வேற நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இங்கேயே நிக்கிறான். அக்கா வந்துட்டாங்க. அகிலா வந்துட்டா? வரமாட்டான்னு நினைச்சேன். சாப்பிட வராளா இல்ல எல்லாத்தையும் தூக்கி அடிக்க வராளா? தங்கச்சி, எல்லாத்தையும் எடுத்து வைக்க ரெடியாரு, அக்கா வர்றாங்க. ஐயோ,
உட்கார் அகிலா, உட்கார். யாருமே வாயை திறந்து பேசவே மாட்டாங்களே. பார்வதி, ஏன் அங்கேயே நிக்கிற? வா, வந்து அகிலாக்கு பரிமாறு. பார்வதி, என்னம்மா தயங்கி நிக்கிற? அதான் மாமாவே சொல்லிட்டார்ல, அகிலாக்காக தானே இவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்து பரிமாறுமா, பசிக்குது. அகிலாக்காக்கும் பசிக்கும்ல. ஐயோ, சோத்துல மண்ணு வந்துடும் பொழுது. என்ன தயக்கம்? வா பார்வதி, வந்து பரிமாற. விட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கா. என்ன நடக்குதுங்க? இந்த ஜேம்ஸ் பாண்ட் இவளுக்கு என்ன மந்திரம் போட்டிருக்காருன்னு தெரியலையே. சாப்பிடல. சாப்பிட வச்சிருவாரோ? சாப்பிட வேண்டியதுதான். என்னால இதை நம்பவே முடியல.
வணக்கா ஏன் சாப்பிடாம அகிலாக்காவே பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பாடு வச்சிருக்காங்களா, நீயே சாப்பிடு. சரி, நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடலாம் போ. நான் இன்னைக்கு திருப்தியா சாப்பிட போறேன். என்ன வேணா நீ நல்லா சாப்பிடுவோம், அப்பதான் நீ என்ன மாதிரி ஆக முடியும். ஆடி மாப்பிள்ள பாதி உட்கார். உட்காருங்க மாப்பிள்ள, சாப்பாடு பிரமாதம். பார்வதி, அதுக்கு பரிமாறு. பார்வதி, பொரியல் சூப்பரா இருக்கு. ஆடி மாப்பிள்ளை கொஞ்சம் வை. கொஞ்சம் பேசாம தான் சாப்பிட. நீ பேசாம இரு, போ. சாப்பிடு, ஜீரணமாயி மறுபடியும் சாப்பிட வேணாம். நீ ரொம்ப கஷ்டப்படு. பார்வதி, அந்த கூட்டு ரொம்ப நல்லா இருக்கு. அகிலாக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து வை. பார்வதியோட கைப்பக்குவமே தனிதான். எத்தனை நாளாச்சு இப்படி சாப்பிட்டு. தங்கச்சி, உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் வேமா. இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில சாப்பிடவே மாட்டியா? வாழ்றதே சாப்பிடுறதுக்காக தான். அப்புறம் என்ன சாப்பிடும்போது பேசாத. இருந்தவே மாட்டான். சோத்து முட்டை. என்ன அப்படி பாக்குற? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் முகத்துல சந்தோஷம் தெரியுதே, அதுக்கு என்ன காரணம்னு பாக்குறியா? சொல்றேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சரியான சாப்பாடு. ஒரு பொண்ணுக்கு உண்மையான சந்தோஷமே அவ மனசுக்கு பிடிச்ச புருஷன் அமையறதுதான். எனக்கு வாழ்க்கையில அப்படி ஒரு துணை அமைஞ்சும் என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல. அதுக்கு காரணம் அம்மா என்னை இன்னும் மருமகளா ஏத்துக்காததுதான். என்ன தங்கச்சி ஏதோ செம்பருத்தி செடிக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கு? ஒருவேளை இந்த பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தருக்கு செடி கொடிக்கிட்டுலாம் பேச சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தங்கச்சிக்கு எதனா சக்தி இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். எதுக்கோ கிட்ட போய் பார்ப்போம்.
அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல. எப்பவும் போல என்ன வேலைக்காரியா ஏத்துக்கிட்டா கூட போதும் தான் என் மனசு ஏங்கிட்டு இருக்கு. நாம நினைச்சது சரியா போச்சு. தங்கச்சி செடி கூட தான் பேசிக்கிட்டு இருக்கு. அம்மாவோட அந்தஸ்துக்கு சாதாரண டிரைவர் பொண்ணு என்ன எப்படி ஏத்துப்பாங்க? அவங்க கோவத்திலயும் நியாயம் இருக்குதானே செய்து. தொட்டதுக்கெல்லாம் மாமியார குறை சொல்ற மருமகங்களை பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மாமியார செடி கொடி கிட்ட கூட விட்டு கொடுக்காம பேசுற மருமகளை இப்பதான் நேர்ல பாக்குறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. போட்டோ விஷயத்துக்கு அப்புறம் அம்மா இனிமே என்ன வேலைக்காரியா கூட ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் மன வருத்தத்துல இருந்தேன். ஆனா என் மாமனாரு அம்மா மனசை மாத்தி காட்டுறேன்னு என் மாமா கிட்ட சொல்லிருக்காரு. அதனால்தான் அவர் இன்னைக்கு என்கிட்ட நீ பழைய மாதிரி அம்மாவுக்கு பிடிச்சத, அம்மா விரும்பி சாப்பிடுறத உன் கையால சமைச்சு வை, அம்மா சாப்பிடுவாங்கன்னு சொன்னாரு. மாமாவுக்கு எப்பவுமே நல்ல மனசுதான். எல்லாரும் வனஜா மாதிரி இருப்பாங்களா என்ன? என் மாமனார் சொன்ன வார்த்தையை தட்ட முடியாம நானும் என்ன நடக்க போதோன்னு பயந்து பயந்துதான் அம்மாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். அம்மாவும் சாப்பிட வந்தாங்க. நான் அப்பவும் பயந்துட்டு தான் இருந்தேன். என் மாமனார் என் கையாலேயே அம்மாவுக்கு பரிமாற சொன்னாரு. நானும் பயந்துகிட்டே தான் அம்மாவுக்கு தட்டுல பரிமாறினேன். அம்மா எதுவும் சொல்லாம அமைதியா சாப்பிட்டாங்க. அம்மா ஒண்ணு பேருக்காக சாப்பிடல, நல்லாவே சாப்பிட்டாங்க. என் மாமனார் அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு ஒவ்வொன்னா கேட்ட போது அம்மா வாய் திறந்து பதில் சொல்லாம தலையை மட்டும் ஆட்டினாங்க. என்ன வாயை திறந்து சொல்லிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வந்துருவாங்களா என்ன? கர்வம் கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் கையால நான் சமைச்சு அம்மாவுக்கு பரிமாறினேன். அதை நினைச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். என்னைக்கும் என் அம்மா மருமகளா ஏத்துக்கலனா கூட பரவாயில்ல, அதுக்காகலாம் நான் வருத்தப்பட மாட்டேன். ஆனா இன்னைக்கு மாதிரியே எப்பவும் என் கையால சமைச்சு அம்மாவுக்கு பரிமாறணும். அதுக்கு அவங்க சம்மதிச்சா போதும். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ரொம்ப பெரிய மனசு தங்கச்சி உனக்கு. நீங்க இப்ப நான் வந்தீங்க? உன் மாமியார் சொன்னதுலயே ஒரு நியாயம் இருக்குன்னு பூக்கிட்ட சொல்லிட்டு இருந்தலமா, அப்பயே வந்துட்டமா. என் மனசுல துக்கமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் நான் இந்த செம்பருத்தி பூக்கிட்டு தான் மனசு விட்டு பேசுவேன். அது நல்ல விஷயம் தான் பார்வதி. நாம சந்தோஷப்படுற விஷயத்த அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது சிலர் மனசுக்குள்ளே வயிறறிஞ்சு சாவாங்க. துக்கத்தை சொல்லும் போது மனசுக்குள்ளே சந்தோஷமா சிரிப்பாங்க. அதுக்கு நீ இந்த பூக்கிட்ட சொல்லிட்டு போறதே பெட்டராச்சே. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேம்மா. எந்த ஒரு மருமகளும் மாமியார் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசவே மாட்டாங்க. அவங்க நியாயத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா நீ இந்த சூழ்நிலையில கூட செடி கொடி கிட்ட கூட உன் மாமியாரை விட்டு கொடுக்காம அவங்க கிட்ட இருக்கிற நியாயத்தை பத்தி பேசின பத்தியா? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா தங்கச்சி. போட்டதுதான் முளைக்கும், கேட்டதுதான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீ எப்படி அகிலாக்கா பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டியோ அதே மாதிரி அகிலாக்கா உன் பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. வேலைக்காரியா இல்ல, இந்த வீட்டோட மூத்த மருமகளா. பாத்தியா தங்கச்சி, உன் கையால நீ பரிமாறினத நான் வயிறார சாப்பிட்டு அந்த திருப்தியில மனசு குளிர்ந்து போய் சொல்றேம்மா. கூடிய சீக்கிரமே அகிலாக்கா உன்னை மருமகளா ஏத்துக்குவாங்க. தங்கச்சி, அன்னைக்கு நீ அண்ணனுக்கு இதை விட மிகப்பெரிய விருந்தா சமைச்சு போடுற, சரியா? அதுக்கு என்னென்ன, கண்டிப்பா பெரிய விருந்தாவே வைக்கிறேன். சொல்லிட்டு போதான் வந்தேன். நான் வரட்டுமா? வரமா? அப்பாவி பொண்ணு. இந்த பொண்ணுக்கு நம்மளால முடிஞ்சதெல்லாம் நல்லது பண்ணணும். அப்ப நான் போயிட்டு வரேன்.